எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு சாம்பார் சொல்லி தர போகிறேன். சாம்பார் அப்போ உங்கள் மேடம் எல்லாருக்கும் தெரியுமே, அதை போய் நீங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, என்னுடைய ஸ்பெஷலுங்க அது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார் நான் செஞ்சேன்னா வீட்டில் பவுலில் துளி கூட இருக்காது. அதுவும் எல்லாருக்கும் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிக்கும். என் வீட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா எல்லாம் தேடி தேடி அது சாப்பிட்ருவாரு. என்னன்னு கேட்குறீங்களா? பாவக்காய் சாம்பாருங்க. என்ன பாவக்காய், ஐயோ கசக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. கசக்காது. நான் செய்கிற பாவக்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது ஒரு பாவக்காய் துண்டு கூட மிச்சம் இருக்காது. என் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பொதுவாக பிடிக்காது இல்லையா? என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தையா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது விரும்பி தேடி தேடி சாப்பிடுவா. அவ்வளவு சுவையாக இருக்கும். அது செய்முறை எப்படின்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? பாருங்க, பாவக்காய் 2 எடுத்திருக்கேன். அடுத்தது தக்காளி கொஞ்சம் பெருசாகவே 3 எடுத்திருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். அடுத்தது கறிவேப்பிலை இலைகள் ஒரு 10-15. அடுத்தது பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது சின்ன வெங்காயம் 1க்கு 2 உரிச்சுக்கணுங்க. ஃபுல் தோல் எடுக்க வேண்டாம். உரிச்சிட்டு அது நல்லா அலசி வச்சுக்கலாம். அதுக்கு மெயின் துவரம் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன ஒரு பாதி எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சரி, இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவைன்றது பார்த்துட்டோம் இல்லைங்களா? நீங்கள் நினைப்பீங்க, என்ன நம்ம மற்ற சாம்பார் செய்கிற மாதிரி தான் எல்லா பொருள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அது செயல்முறை இப்போ பார்க்கலாங்களா? பாருங்க, துவரம்பருப்பு அலசி நான் குக்கரில் போட்டிருக்கேங்க. அதில் என்ன பண்ணணும், நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். முழுசாகவே அப்படியே போட்டுக்கோங்க. அதில் இந்த 2 பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கும் போது சுருட்டிக்கும், அதனால் நான் பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் குடிச்சிருதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பச்சையாக போட்டுப்பேன் இதுலேயே வேகும்போது. அடுத்தது வெந்தயம் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் இருக்கு இல்லையா வெந்தயம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததுங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாங்க. அடுப்பில் வச்சிடலாம் நம்ம. இப்போது ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்த பாவக்காய் இந்த குழம்புக்கு சுவை சேர்க்கிறது எப்படின்னா, நம்ம ஸ்லைஸ் எந்த அளவு இருக்கணும்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, குண்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருக்கணுங்க. சரி, இது அரிஞ்சிக்கலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நடுவில் அப்படியே இந்த பேன் அடுப்பில் வச்சுங்க, சூடாகிறதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தெரியும், அது சூடாகட்டும். அது வரைக்கும் நறுக்கிறேன் நான். நல்லா பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குல்ல. இது பாகக்காயின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காயின்றனால அதுக்கு பாகற்காயின்னு பேர் வந்திருக்கு. எல்லாம் நம்ம தமிழர்கள் யோசிச்சு நல்ல நல்ல பேராக வச்சுருக்காங்க. நம்ம தான் போய் இங்கிலீஷில் பிட்டர் கார்டுன்றோம், தமிழ் பெயர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
நம்ம நறுக்கிக்கிட்டோம். ஒரே அளவாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே அளவில் இருக்கணும். இப்போது அது பேன் வந்து சூடாயிருச்சுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் பார்த்தீங்களா. எதுக்குன்னா எல்லோரும் நீங்கள் சாம்பார் செய்யும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த பாகக்காயை அப்படியே சாம்பாரில் சேர்த்துப்பாங்க டைரெக்டாக. அப்படி சேர்த்தாங்கன்னா தான் நமக்கு கசப்பு தன்மை கொடுக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த பாகக்காயை நம்ம தனியாக வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பாவக்காய் போட்டோங்க. போட்டு நல்லா வதக்கணுங்க. அது வதக்கிறப்ப என்ன பண்ணணும், நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அதில் உப்பு சேர்த்தா அந்த என்ன சொல்கிறது, அந்த கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த உப்பு வந்து அப்படியே இழுத்துக்கும். ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க. சிம்மில் வச்சு தான் இந்த பாவக்காய் நல்லா வதக்கணும். நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோன்னா அப்புறம் ஏனோ தானோன்ற டேஸ்ட்டில் தான் வரும். நம்ம என்ன பண்ணலாம், அது வதக்கிற வரைக்கும் கொஞ்சம் அதுவும் வேகட்டும், இதுவும் வதங்கட்டும். மெதுவாக நம்ம சிம்மில் வச்சிடலாம். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன், எல்லா காணொலியிலையும் தக்காளி வந்து அப்படியே போட மாட்டேன், துண்டுகளாக போட மாட்டேன், அரைச்சிருவேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் இன்னொன்று அந்த விதை வந்து நல்லா கல் ஃபார்ம் பண்ணுவோம், அந்த விதையும் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிருவேன். அதனால் இப்போ தக்காளி நான் அரைச்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாவக்காய் போட்டப்போ நல்லா பச்சை பசேல்னு இருந்தது பார்த்தீங்களா. இப்போ அப்படியே கொஞ்சம் சுருங்கி போய் ஒரு மாதிரி எல்லோவும் மாறிட்டு வருது. ஒரு எல்லோவும், அதாவது மஞ்சளும் பச்சையும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும், நம்ம அது வரைக்கும் காத்துட்ருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறிட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த பக்குவத்தில் தாங்க எடுக்கணும் நம்ம. இப்போ வந்து இந்த விதையெல்லாம் இருக்குது இல்லையா, விதையெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதுவும் நமக்கு ஒரு அடையாளம். அப்புறம் இதெல்லாம் அந்த ஒரு மாதிரி தெரியுதா, எல்லோயிஷாக தெரியுதா, அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன்ல இந்த பாவக்காய், எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் சுருங்கி போய் கொஞ்சம் ஆயிடுச்சு இல்லையா. சரி, இது இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம், இது மறுபடியும் அடுப்பில் வச்சுங்க. இந்த எண்ணெயோடையே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு போதும் இவ்வளோ எண்ணெய் போட்டுங்க. அது சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, இந்த குக்கரில் வேக வச்சதை திறந்து பார்க்கலாமா. விசில் போயிருக்கு பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு, சரியான பக்குவத்தில் இருக்குது. இந்த மாதிரி உடஞ்சா போதுங்க பருப்பு. இதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை கடைவாங்க. பட் அந்த கடைஞ்சா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கணும். இப்போ ஹோட்டல் சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். பருப்பு வந்து முழுசாகவும் தெரியும், நல்லா வெந்திருக்கும். இப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. பாருங்கள், 3 தக்காளி சொல்லியிருந்தேன், அதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் இந்த கடுகை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன். அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க, வேணா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்றுங்க, பொதுவாக சொல்லுவாங்க சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா பொரியல் ஒரு எண்ணெயில் சமைக்கணும். பொரியல் செய்கிறது வந்து தாளிக்கிறது தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய், அப்படி இது சாம்பார் ஒரு எண்ணெயில், அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். ஒரு 2-3 வெரைட்டி செய்யணும்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எண்ணெயில் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரே எண்ணெய் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரே எண்ணெய்னா ரீயூஸ்டு நான் சொல்ல, ஒரே கைண்ட் ஆஃப் எண்ணெய் வந்து பயன்படுத்தக்கூடாது சமையலுக்குன்னு. இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டுங்க, நம்ம ஏற்கனவே உப்பு வந்து அந்த பாவக்காய் வதக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் சேர்க்கணும். பார்த்த பிறகு நம்ம வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்க்கறதுல தேனும் சேர்க்கறதுல ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இந்த மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ உப்பு போட்டிருக்கேன்ல. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நான் அதில் பாதி இதில் பாதி சேர்த்துப்பேன்.
ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நமக்கு கிருமி நாசினி அது ஒன்று, அப்புறம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் ஆற்றிடும். எந்த ஒரு இருந்த கிருமிகள் இருந்தாலும் அழிச்சிரும் இல்லையா. கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வழக்கத்தை விட பயன்படுத்துவேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே உடனே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். அடுத்தது மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், மல்லித்தூள் போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் தூள். மல்லித்தூளும் சாம்பார் தூளும் ஒரே அளவு இருக்கணும். போட்டு நல்லா கிளறிடலாங்க. இப்போது நான் அடுத்தது அந்த பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இலைகளை சேர்க்குறேன். இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போட்டுப்பா. தக்காளி மட்டும் இல்லை, அதில் போட்டிருக்கிற அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டு கிளறிட்டு இருக்கலாம். பாருங்க நல்லா சவச்சவன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா வதக்கியிருக்கோம், அது வந்து இந்த மசாலாவோட நல்லா கலக்கணும். அதனால் நம்ம போட்டு அதை நல்லா கிளறிடலாம். பாருங்கள் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும். இப்படி இருக்கணும். கலந்த உடனே கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க நான் அழகாக இருக்குல்ல. இந்த கலர் பார்க்கும்போதே அந்த பச்சை கலரும் அப்புறம் வந்து இந்த சிவப்பு கலருக்கும் அந்த விதை அங்கங்கே ஒன்று ஒன்று நிற்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த பருப்பு பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாம் சரிசமமாக கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி நமக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து இதாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போது, ஏன்னா இதுக்கப்புறம் கொதிக்கணும்ல. நம்ம அந்த பாவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. எந்த ஒரு காயும் போட்டு வேகறதுக்கு முன்னாடி நம்ம புளித்தண்ணி போடக்கூடாது. ஏன்னா புளித்தண்ணி போட்டோம்னா நம்ம எந்த காயும் சீக்கிரத்தில் வேகாது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம பாவக்காய் வதக்கும் போதே நல்லா அது வெந்துருச்சு, 3/4 மேலே வெந்துருச்சுங்க. இப்போ வந்து குழம்புல போட்டு இப்போ தக்காளியில் இது கிளறணும் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கடைசியில் நம்ம இந்த புளித்தண்ணி ஊற்றுறோங்க. நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சதை வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் தான் நான் புளி பயன்படுத்துவேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், இந்த ஃப்ளோ இருக்கணும். என்ன சொல்கிறதுங்க பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போது என்ன பண்ணலாம், நம்ம இந்த மூடி போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா நொறையா அந்த மஞ்சள் கலர்லாம் வந்து மேலே நிற்கணும். இன்னும் கொஞ்சம் பாவக்காய் வெந்துடணும். அதுக்காக நம்ம மூடி வச்சுட்டா கொஞ்சம் காத்திருக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சோம் இல்லையா, பாருங்கள் நல்லா அழகாக அந்த நான் சொன்னேன்ல மஞ்சளாக நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியும் ஆயிடுச்சு. மீதம் பாவக்காய் வேக வேண்டியதும் சரியாக வெந்திருக்கு பாருங்கள். ஆஹா மனம், சுட சுட இட்லி செஞ்சு சாப்பிட்ணுங்க இதை வச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சொட்டு நெய் விட்டுட்டோன்னு வைங்களேன், அடா அமிர்தம் மாதிரி இருக்கும். இப்போ இப்போ பாருங்கள் பாவக்காய் குழம்பு, அங்கங்கே பாவக்காய், பச்சை மிளகா, அந்த பாவக்காய் விதை எல்லாம் சேர்த்து என்ன அழகாக இருக்குது பார்க்கவே. இதில் நம்ம கார்னிஷிங் வந்து அங்கங்கே கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். பாவக்காய் சாம்பார், அதாவது தித்திக்கும்
பாவக்காய் சாம்பார்னே சொல்லாங்க இதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. நான் நடுவில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. மீண்டும் உங்களை பார்க்கலாமா? வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.